Hi viewers, welcome to Roshini Mom's Cooking. I'm Pongal. Like, share, comment பண்ணுங்க. மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ நம்ம ஈஸியான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மைதா மாவு 200 கிராம், சர்க்கரை 100 கிராம் பொடி பண்ணது, முட்டை 2, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், குக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பால் 50 மில்லி, பட்டர் 2 ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். நான் 6 இன்ச் கேக் மோல்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ மோல்டில் 1/2 ஸ்பூன் பட்டர் ஊற்றி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் சேர்த்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கேக் செய்ய மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை ஊற்றிக்கலாம். முட்டை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ், பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ண சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர், குக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மவுல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை பேனில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் மவுல்டு வைக்க ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 மினிட்ஸ் சிம்மிலே மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மவுல்டு எடுத்து அதில் வச்சிடலாம். பேன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை சிம்மிலே 40 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டிக்கால் செக் பண்ணி பார்க்கலாம். ஒட்டாமல் வருது, வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூடு ஆறுனதும் கத்தியால் நம்ம சைடில் எடுத்து விட்டுடலாம். இப்போ ஒரு பிளேட் மேலே வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். சூப்பரான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரோஷினி மாம்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.